பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு காசாவில் 35 பாலஸ்தீனிய பொதுமக்களை கொன்று ஐடிஎஃப் தாக்குதலை ஒரு சோகமான தவறு என்று அழைத்தார். இருப்பினும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உள்நாட்டு மற்றும் சர்வதேச அழைப்புகளை அவர் நிராகரித்தார். போர் நிறுத்தம் என்பது தோல்விக்கு சமம். தோல்வியின் வெள்ளை கொடியை ஒருபோதும் அசைக்க மாட்டேன் என்று அவர் உறுதியளித்தார். நேற்று திங்கட்கிழமை நடந்த நாடாளுமன்ற விவாதத்தில் பேசிய நேதன்யாகு போரை நிறுத்துமாறு கொடுக்கப்படும் அழுத்தத்தை தாங்க முடியாது என்று சோர்வடைந்து விட்டதாக கூறுபவர்கள்தான் தோல்வியின் வெள்ளை கொடியை பிடிக்க வேண்டும். ஆனால் அதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அப்படிப்பட்ட கொடியை நான் அசைக்க மாட்டேன். வெற்றி கொடியை அசைக்கும் வரை தொடர்ந்து போராடுவேன் என்றார். ஹமாஸை ராணுவ ரீதியாக தோற்கடிக்க முடியாது என்று சர்வதேச சமூகம் பெரிய அளவில் நம்பும் நிலையிலும் ஒரு சுருக்கமான ஆனால் உற்சாகமான உரையில் நேதன்யாகு காசாவில் போர் தொடரும் என்று உறுதியளித்தார். காசாவில் பொதுமக்கள் கொல்லப்பட்டது எப்படி என்பதற்கு விளக்கம் கொடுத்த இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் திங்கட்கிழமை காலை வடமேற்கு ரஃபாவில் நடந்த விமான தாக்குதலுக்கு முன் ஐடிஎஃப் பல கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அந்த பகுதியில் பாலஸ்தீனிய பொதுமக்கள் யாரும் இல்லை என்பது உறுதிப்படுத்தியது. குறைந்தது 35 பேர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீனிய தகவல்கள் குறிப்பிடும் அந்த தாக்குதலின் போது முதலில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. அந்த இடத்தில் பொதுமக்கள் இருக்கவில்லை. இலக்கு சரியாகவே குறிவைக்கப்பட்டது. தாக்குதலின் பின் தீ விபத்து ஏற்பட்டது. தீ ஒரு கூடார வளாகத்திற்கும் ஒரு கட்டடத்திற்கும் பரவியது. அதில் தான் பொதுமக்கள் சிக்கிக் கொண்டனர். தீ விபத்துக்கான காரணம் ஐடிஎஃப் மற்றும் பிற பாதுகாப்பு படையினரால் விசாரிக்கப்படுகிறது என்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ரஃபாவில் நடந்த சம்பவம் குறித்த அறிக்கைகளை நாங்கள் அறிந்துள்ளோம். மேலும் கூடுதல் உளவு தகவல்களை சேகரித்து வருகிறோம் என்பதுடன் நிறுத்தி கொண்டார். எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பு 35 பொதுமக்கள் கொல்லப்பட்ட அந்த தாக்குதல் பற்றி குறிப்பிட்ட போது டால் அல் சுல்தானில் நடந்த தாக்குதலால் திகிலடைந்ததாகவும் அது ஒரு கொடிய நிகழ்வாக தகுதி பெற்றதாகவும் கூறியது. காசாவில் எங்கும் பாதுகாப்பாக இல்லை என்பதையே இது காட்டுகிறது என்றும் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாடாளுமன்ற விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் யாயிர் லபீட் நேதன்யாகுவின் தோல்வி கொள்கைகள் காரணமாக முதன்மையாக அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் தலைமையிலான இஸ்ரேலுக்குள் தாக்குதல்கள் நடந்தன. அதில் 1200 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 252 பேர் பணிய கைதிகளாக கைப்பற்றப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாகவே இப்போது காசா போர் நடக்கிறது. மிஸ்டர் பிரதமர், நீங்கள் ஏன் இன்னமும் இங்கே பதவியில் இருக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். அக்டோபர் 7ஆம் தேதி ஜூத மக்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பேரழிவுக்கு காரணமான பிரதமர் எந்த உலகில் பிரதமராக இருக்கிறார்? இஸ்ரேலிய மக்களிடம் மன்னிப்பு கேளுங்கள், பதவி விலகி வீட்டிற்கு செல்லுங்கள் என்று பேசினார். ஆனால் நாடாளுமன்றத்தில் வாக்களிக்குமாறு கேட்கப்பட்ட போது 120 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 50 பேர் தான் நேதன்யாகுவின் கொள்கைகளை ஆதரிப்பதாக வாக்களித்தனர். அதே நேரத்தில் 39 பேர் மட்டுமே நேதன்யாகு பதவி விலக வேண்டும் என்ற எதிர்க்கட்சி தலைவரின் அழைப்பை ஆதரித்து வாக்களித்தனர். பணிய கைதிகளின் விடுதலையை பெறுவதற்கான தனது முயற்சிகளை தொடர்வதாக நேதன்யாகு தெரிவித்தார். நவம்பரில் ஒரு ஒப்பந்தத்தின் போது சிறைப்பிடிக்கப்பட்டவர்களில் 105 பேரை அவர் விடுவிக்க முடிந்தாலும் இரண்டாவது ஒப்பந்தம் இழுபறி நிலையிலேயே உள்ளது. மொசாட் தலைவர் டேவிட் பார்னியா, CIA இயக்குனர் வில்லியம் பேர்ன்ஸ் மற்றும் கத்தார் அதிகாரிகள் ஆகியோருக்கு இடையே வார இறுதியில் பாரிஸில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. இருந்த போதிலும் கூட கத்தார் மற்றும் எகிப்து மத்தியஸ்தம் செய்த ஒரு பேச்சுவார்த்தை செயல்முறை சாத்தியமான உடன்படிக்கைக்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் முடிந்தது. நேதன்யாகு பேச்சுவார்த்தை குழுவுக்கு அதிகாரம் அளிக்கவில்லை என்றும் பணிய கைதிகளை திரும்ப பெறுவதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு பதிலாக வெல்ல முடியாத போரை நடத்த விரும்புவதாகவும் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளை பிரதமர் நிராகரித்தார். நான் பேச்சுவார்த்தை குழுவுக்கு பணிய கைதிகளை விடுவிக்குமாறு ஆணை வழங்கவில்லை, அதன் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கவில்லை என்று அருவருப்பான பொய்யை நான் முற்றிலும் நிராகரிக்கிறேன் என்றார். டிசம்பர் இறுதியில் இருந்து இப்போது வரை நெகிழ்வான விதிமுறைகளை அனுமதிக்க பேச்சுவார்த்தை குழுவிடமிருந்து 5 கோரிக்கைகளை பெற்றேன். அவை அனைத்தையும் நான் அங்கீகரித்தேன், நேதன்யாகு விளக்கினார். காசாவுக்கான ஹமாஸ் தலைவர் யாங்கியா சின்வார் ஒப்பந்தம் ஏற்படாததற்கு தடையாக இருந்ததாக நேதன்யாகு குற்றம் சாட்டினார். அவர் மேலும் தெரிவித்த போது போரை தொடங்கியது ஹமாஸ், பணிய கைதிகளை பிடித்து சென்றதும் ஹமாஸ் தான். அதன் தலைவர் சின்வாருக்கு அனுப்பப்பட வேண்டிய அழுத்தம் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் மீது செலுத்தப்படுகிறது. மேலும் மேலும் அதிக சலுகைகளை வழங்குமாறு இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் கேட்கப்படுகிறது. எனவே சின்வார் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவர் தனது பதுங்கு குழியில் அமர்ந்து மகிழ்வுடன் கைகளை தேய்த்து கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் அவருக்காக வேலையை செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று நேதன்யாகு கூறினார். பணிய கைதிகளை திருப்பி தர முழு பலத்துடன் போராடும் இஸ்ரேலிய அரசுக்கு உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் செலுத்தப்பட்ட அழுத்தம் சின்வாரின் நிலைகளை சுலபமாக்குகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
ரஃபாவில் பாலஸ்தீனிய மக்களை முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ அளிக்கும் எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையினையும் நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் உலகளாவிய கண்டனத்தை ஈர்த்துள்ள ஒரு இராணுவ நடவடிக்கையான ரஃபா போரை தொடர்வதன் முக்கியத்துவம் குறித்தும் பிரதமர் பேசினார். அது பற்றி கூறிய அவர் ஐடிஎஃப் ரஃபாவில் சரியான இலக்கு தாக்குதல்களில் கவனம் செலுத்தியது. ஞாயிறு இரவு 2 உயர்மட்ட ஹமாஸ் செயற்பாட்டாளர்களான ஜாசின் ரஃபியா மற்றும் காலித் நாகர் கொல்லப்பட்டனர். அதே நேரத்தில் அந்த தாக்குதல் பொதுமக்களுக்கான அருகிலுள்ள பாதுகாப்பான வலயத்தில் வெடிப்பை ஏற்படுத்தியது. அதில் 35 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தை விவரித்த நேதன்யாகு சம்பந்தமில்லாதவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்க எங்களால் முடிந்த அளவு முயற்சித்த போதிலும் துரதிருஷ்டவசமாக நேற்று இரவு ஒரு சோகமான தவறு நடந்தது. நாங்கள் சம்பவம் குறித்து விசாரித்து வருகிறோம். இது எங்கள் கொள்கை என்பதால் விசாரணையின் அடிப்படையில் முடிவுகளை எடுப்போம். ஐடிஎஃப் தனித்தனியாக ரஃபாவில் இருந்து 1 மில்லியன் பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற முடிந்தது என்று அவர் தெரிவித்தார். தோல்வியை பற்றி தவறான படத்தை வரையும் பண்டிதர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் முன்னாள் ஜெனரல்களின் பேச்சை கேட்க வேண்டாம் என்று அவர் இஸ்ரேலிய மக்களை கேட்டுக்கொண்டார். ஊடகங்களின் ஸ்டுடியோவில் வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்று விரக்தியின் குரல்களை நான் கேட்கின்றேன். சர்வதேச சமூகம் மற்றும் அமெரிக்காவிடமிருந்து இஸ்ரேலுக்கு வரும் அழுத்தத்தை இந்த குரல்கள் குறிப்பிடுகின்றன. காசாவில் நாம் நடத்தும் போர் இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்புக்கான போர். எமது போர் உலக சமூகத்தால் கட்டுப்படுத்தப்பட திட்டமிடவில்லை என்றும் நேதன்யாகு தெரிவித்தார். இஸ்ரேலிய பொதுமக்களே, உங்களுக்கு பலவீனம், விரக்தி, சரணடைய வேண்டுமென்றால் ஊடக ஸ்டுடியோக்களில் இருந்து ஒலிக்கும் விரக்தியின் குரல்களை கேளுங்கள். உங்களுக்கு சக்தி, பாதுகாப்பு மற்றும் வெற்றி வேண்டுமென்றால் போர் துருப்புகள் சொல்வதை கேளுங்கள் என்று நேதன்யாகு கூறினார். போரின் இலக்குகள் மாறவில்லை என்று கூறிய நேதன்யாகு, ஹமாஸை அழிப்பது, பணிய கைதிகள் அனைவரையும் மீட்பது, காசா இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தாது என்பதை உறுதி செய்வது, வடக்கில் வசிப்பவர்களை பாதுகாப்பாக அவர்களது வீடுகளுக்கு திருப்பி அனுப்புவது ஆகியவையே எங்களின் நோக்கங்களாக இருக்கின்றன என்றும் அவர் கூறினார். நாங்கள் சரணடைந்தால் எங்கள் பணிய கைதிகள் அனைவரையும் திரும்ப பெற முடியாது. நாம் சரணடைந்தால் பயங்கரவாதத்திற்கு மாபெரும் வெற்றியையும், ஈரானுக்கு மாபெரும் வெற்றியினையும் மற்றும் நம்மை அழிக்க முயல்பவர்களுக்கு பெரும் வெற்றியை அளிப்போம் என்று நேதன்யாகு கூறினார். சரணடைந்து மடிவதற்கு நான் தயாராக இல்லை. போரின் அனைத்து நோக்கங்களும் நிறைவடைவதற்குள் அதை முடிவுக்கு கொண்டு வர நான் தயாராக இல்லை. நமது துருப்புக்கள் வீணாக சாகவில்லை. போரை நிறுத்தி அவர்களது தியாகத்தை வீணடிக்க மாட்டேன் என்றும் அவர் கூறினார். 2 ஹமாஸ் மூத்த உறுப்பினர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து ரஃபாவில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு காரணம் அருகில் இருந்த எரிபொருள் கொள்கலன் தீப்பிடித்ததன் விளைவாக இருக்கலாம் என்று அமெரிக்காவுக்கு கிடைத்த ஆரம்ப தகவல் தெரிவிக்கிறது என அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ABC தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி எரிபொருளின் கொள்கலனில் அதிக வெப்பமான சில்லு அல்லது அதுபோன்ற பொருள் வேகமாக மோதியதால் தீ ஏற்பட்டு எரிபொருளின் கொள்கலன் தீப்பிடித்தது. அது தீப்பிடித்து அருகிலுள்ள கூடாரத்தை எரித்தது. இந்த நேரத்தில் கூற்றை உறுதிப்படுத்தவோ அல்லது நிராகரிக்கவோ அமெரிக்காவிடம் எந்த தகவலும் இல்லை. ஐடிஎஃப்பின் விசாரணையின் முடிவுகளுக்கு அமெரிக்கா காத்திருக்கிறது. அமெரிக்காவின் வழிகாட்டுதலின்படி ஐடிஎஃப் ஒரு பெரிய தரைவழி நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்பதை அந்த அமெரிக்க அதிகாரி உறுதிப்படுத்தினார்.